ஸோ ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு நத்து பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம கூலியோட ஒரு குயிக் ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி 14th ஆஃப் ஆகஸ்ட், இப்போ நான் 15th ஆகஸ்ட்டில் இருக்கேன் நான். பட் நேற்று நைட்டு, அதாவது 14th ஆகஸ்ட் 10:30 தான் வந்து நான் படம் பார்க்க முடிஞ்சு. மார்னிங் ஷோ பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் மார்னிங் ஷோ பார்த்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதில் பெரும்பாலும் பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக தான் வந்து படத்தை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பட் நான் கீப்பிங் தட் அசைட், நான் அதை காதுலேயே நான் பெருசாக வாங்கிக்கல. பட் ஏன்னா ஒப்பீனியன்ஸ் நிறைய பேர் சொல்லலாம். பட் படம் எப்படிங்கிறத வந்து நம்ம போய் நேரில் போய் பார்த்தா தான் அது எப்படிங்கிறது புரியும். ஸோ குயிக்காக என்னோடய கூலியோட ரிவ்யூ நான் சொல்லிடுறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் வாஸ் குட். ஒரு யூஷுவல் இன்ட்ரொடக்ஷனாக இருந்துச்சு. எடுத்தோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வில்லனை காட்டுவாங்க. வில்லனை காட்டினா வில்லன் ஆர்டினரியாக காட்ட மாட்டாங்க. வில்லன்னா கன்ஃபார்மாக யாரோ ஒருத்தர் கொண்டுட்டதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோட இன்ட்ரடக்ஷன் வரும். ஹீரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாங் இல்லாமல் ஆரம்பிக்காது. ஸோ அந்த ஒரு யூஷுவல் இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரானாங்க. ஸ்டோரி வாஸ் குட். பட் என்ன சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருந்துச்சு. நடுவில் ஒரு சில சீனெல்லாம் வந்துட்டு போர் அடிச்சுன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கோராக கதைக்குள்ளே போயிருந்துக்கலாமோங்கிற மாதிரி தோணுச்சு. மேபி ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு என்ன சொல்கிறது, இடம் அடைக்கணுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் சீன்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் மோனிகா சாங் பார்த்திங்கன்னா, அந்த சாங் வந்து எப்படி ஜெயலலிதா படத்தில் வந்து காவால சாங் ஹிட்டோ, அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு மோனிகா சாங் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. பட் அது வச்ச பிளேஸு, அது ஸ்டார்ட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேபி மோனிகாங்கிற ஒரு மாடல் அந்த ஹார்பரில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஐட்டம் சாங் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பர்சன் வந்தோடனே அந்த ஹோல் க்ரௌடே வந்துட்டு குதூகலமாகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியை இறக்கி அதுக்கு ஷோபின் டான்ஸ் ஆடிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பட் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு ஒட்டாத ஒரு சீன் மாதிரி இருந்துச்சு. அண்டு ஏன்னோ நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க இந்த ஸ்டோரியில். அந்த ட்விஸ்ட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். போரிங்னு சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு என்ன சொல்கிறது, மீனிங் டோட்டல் கதையை நான் வந்துட்டு ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பட் இட் வாஸ் குட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ், சத்யராஜ் சாரோட கேரக்டர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஷோபினோட கேரக்டர் ஆகட்டும், அதே மாதிரி நாகார்ஜுன் அவரோட கேரக்டர் ஆகட்டும், அவங்களோட ப்ரெசன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உபேந்திராவோட ப்ரெசன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஹானஸ்டாக சொல்ல போனால் நாகார்ஜுனா வந்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார், செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தார். இந்த வயசுலேயும் மனுஷன் எப்படி இவ்வளோ தாறுமாறாக இருக்காருன்னு தெரில. அண்ட் சத்யராஜோட கேரக்டரும் வந்துட்டு அவர் வந்த பாட்டுக்கு அவரோட ப்ளே க்ளீனாக பண்ணி போயிருக்காரு. உபேந்திரா அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவருக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துக்கலான்னு தோணுச்சு. அண்ட் மோஸ்ட் ஹைலைட்டிங் பார்ட் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஆர்டினரி ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொடுக்காம அதில் வந்துட்டு ரஜினியோட வாய்ஸ் ஆகட்டும், இல்லை சத்யராஜ் சாரோட வாய்ஸ் ஆகட்டும், அண்ட் அந்த ஸ்க்ரீன் கலரிங் ஆகட்டும், அது எல்லாமே வந்துட்டு அந்த ரெட்ரோ மோடில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரியலி நான் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். சும்மா ஏனோதானம் கொடுக்காம ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய சிரமப்பட்டிருக்காருன்னு தெரியுது ரஜினி சார். ஆக்சுவலாக வந்துட்டு நிறையா சிரமப்பட்டிருக்காருன்னு தெரியுது. இந்த வயசில் வந்துட்டு அவருக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வாட் ஐ ஃபீல், இந்த ஏஜுக்கு அப்புறம் இதுக்கப்புறமும் ஆக்சுவலாக வந்து இந்த ஆக்ஷன் படங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலாவை வந்துட்டு அவர் கொஞ்சம் கைவிட்டுட்டு மேபி வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோல்ஸ்லேயும் வந்துட்டு அவரால் மாஸ் காட்ட முடியும். அதை அவர் பிலீவ் பண்ணுறாருன்னு தெரில. பட் அது வந்துட்டு அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். அண்ட் அமீர்கான் சாரை பற்றி பேசியே ஆகணும் சீரியஸாக. அவரோட ரோலுமே ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா படத்தில் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு விக்ரம், ஜெயிலர், பாஷா இந்த மூணோட ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சில இடத்துல ரொம்பவே அப்பட்டமாக தெரியுது. எவ்வளோதான் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாலும் அதை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்காமல் இருக்க முடியல. இன்னொரு மீனிங் விக்ரமில் எப்படி வந்துட்டு ரோலெக்ஸோட என்ட்ரி ஒரு மாஸ் காட்டுச்சோ, அந்த மாதிரி வந்து அமீர்கானோட என்ட்ரி வந்துட்டு ஒரு மாஸ் காட்டுந்துருக்கலாம். பட் அது அவ்வளோவா வந்துட்டு இதாகலை. ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டார் கேஸ்டிங், அந்த கேஸ்டிங்க்கு வெயிட்டான ரோல்ஸுங்கிறது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு லோகேஷ் வந்துட்டு ஒரு ப்ரெஷரில் எடுத்து பண்ண மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட முந்தைய படத்தை கம்பேர் பண்ண போகும்போது மாநகரம், கைதி அண்ட் விக்ரம், ஸோ இந்த கம்பேரிசன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்துட்டு முழுக்க ஏதோ ஒரு ப்ரெஷரில் வந்துட்டு அவரை வந்து இந்த ஒரு படத்தை எடுக்க வச்ச மாதிரி தோணுது. அவரோட ஸ்டைலில் வந்துட்டு விட்டுருந்துருக்கலாம். மேபி ரஜினி சார், அதுக்கப்புறம் மற்றவங்களோட அந்த ஒரு பெரிய ஒரு கேஸ்டிங் இருக்குது. அந்த கேஸ்டிங்க்கு நம்ம எதாவது செய்யணுமேங்கிறதுக்காக வந்துட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு சில விஷயமெல்லாம் வந்து என்னால் அது எப்படி மற்றவங்க பார்க்குறாங்கன்னு தெரில. ஃபார் எக்ஸாம்பிள்
நாகார்ஜுனா சார் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெலுங்கானாலையும் சரி இல்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒன் ஆஃப் ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஐகான். அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி இங்கே நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம ஊர் ஒரு பெரிய ஒரு ஹீரோ கிட்ட வந்து ஒரு அடி வாங்கி சாகிறதுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். அவர் நடிக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கும் அவருக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பாப்புலர் ஒரு தமிழ் ஆக்டர் நம்பர் 1 லீட் ஆக்டர் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஹீரோ கிட்ட அடி வாங்கி சாகிற மாதிரி எல்லாம் நடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்ஃபுல் தான். ஸோ லோகேஷ் இனிமேல் வந்துட்டு அவரோட எல்சியூக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற ஒரு ஸ்டோரி லைனில் போனார்னா அவரோட நேமை சேவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 படம் சொல்ல முடியாது, லியோலையும் சரி அண்ட் இப்போ இந்த கூலி படத்துலையும் சரி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க மக்கள் அவர் மேலே. அதுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவர் மீட் பண்ண முடியாமல் வந்துட்டு இந்த ரெண்டு மூவிஸுமே அவருக்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்குது. ஸோ பார்க்கலாம், கைதி 2 வந்து இதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணுவார் நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணார்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் தான். பட் ஓவரால் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு மொக்க படம்லாம் வந்துட்டு சொல்ல முடியாதுங்க. இட்ஸ் டெஃபினெட்லி லைக்னா ஒன் டைம் வாட்சபிள் வித் நாட் மச் ஆஃப் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு படத்தை இவ்வளோ கேஸ்டிங்ஸு இவ்வளோ விஷயங்களை வந்துட்டு போட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுக்குங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய ஐடியாலஜிஸ் இருக்குது. ஸோ அது சிலருக்கு செட் ஆகும், சிலருக்கு செட் ஆகாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னென்னா வந்துட்டு நம்ம கரண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது, பொதுவாகவே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனாலேயே வந்துட்டு ஒரு குயிக் ரியாக்ஷன் வரதில்லை. நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், ஒரு படத்தை கொடுக்குறோம், அது டக்குன்னு சில பேர்த்துக்கு ஆக்சுவலாக வந்து பிடிக்குது, சில பேர்த்துக்கு ஆக்சுவலாக பிடிக்கிறது இல்லை, ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ மற்றபடி த மூவி இஸ் குட். ஐ மீன் கீப்பிங் ஆல் த ரிவ்யூஸ் அசைட், நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள். அண்ட் மேபி அந்த 18+ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸோட ரீச் நல்லா இருந்திருக்கும். பட் 1000 crore கொஞ்சம் கஷ்டம் தான். அந்தளவுக்கு பயங்கர சூப்பர் மூவிலாம் சொல்ல முடியாது. பட் இட் இஸ் அ குட் மூவி. கங்க்ராட்ஸ் அண்ட் congratulations to Lokesh and team. And yeah, that's all about this video. I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கழுவி ஊற்றாதீங்க கமெண்ட்ஸில் சப்பாக எதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா. இருந்தாலும் பரவாயில்ல, மேபி ஒப்பீனியன் டிஃபர்ஸ். ஐ வுட் லவ் டு ஹியர் தட் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.